வந்து அவங்களோட வைஃப் சீதையை வந்து ராவணன் கிட்டே இருந்து காப்பாற்றுறக்கோசரம் வந்து கடல் மேலே ஒரு பாலம் அமைச்சாங்க இல்லையா. அந்த பாலத்தில் வந்து பெரிய பெரிய வானரங்கள்லாம் வந்து பயங்கரமான ரொம்ப கனமான கல்லையெல்லாம் போட்டு பெரிய ஸ்ட்ராங்கான பாலம் கட்டினாங்களாமா. இதே தூரத்துலேருந்து வேடிக்கை பார்த்தா ஒரு அணில் வந்து என்ன பண்ணிச்சா, இந்த புண்ணிய காரியத்தில் நாமளும் ஏதாச்சும் வந்து இவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதை என்ன பண்ணிச்சா, அதோட உடம்பை வந்து தண்ணியில் நினச்சிட்டு போய் அது மண்ணில் பிறண்டு அந்த மண்ணை எல்லாம் கொண்டு வந்து சின்ன சின்ன கேப்பில் எல்லாம் போட்டு ஃபில் பண்ணிகிட்டே இருந்ததா. அப்புறம் மறுபடியும் பெரிய பெரிய கல், அதனால் முடிஞ்ச அளவுக்கு வாயில் கையில் எல்லாத்துலேயும் வந்து கல் எடுத்துகிட்டு வந்து போட்டு அந்த கேப் எல்லாம் ஃபில் பண்ணி கட்டிகிட்டே இருந்துதான். இதை பார்த்துட்டு இருந்த ஒரு வானரம் என்ன பண்ணிச்சா, நாங்களும் இவ்வளோ பெரிய கல் தூக்கி போயிட்டுருக்கோம், நடுவில் நீ வரையே உன்னை நசுக்கிடுவோம், நீ அந்த பக்கம் போ அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுறது அந்த வானரம். அதனால் அந்த அணில் கீழே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி உட்காந்துருக்கு. அப்போ ராமர் அந்த அணிலை எடுத்து அவர் கையை வச்சு வருடி கொடுக்குறாங்க முதுகில். அந்த வருடல் தான் வந்து அந்த 3 கோடாக வந்து அணிலுக்கு கொடுத்த ஆசீர்வாதம். ஏன்னா இவ்வளோ கஷ்டத்துலையுமே வந்து அந்த அணில் வந்து இந்த இவ்வளோ பெரிய காரியத்தில் வந்து ஒரு சின்ன பங்கு அளிச்சிருக்கு இல்லையா. இதனால தான் இதுக்கு இந்த 3 கோடு வந்து வந்திருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு ஜஸ்ட் மித்தாலஜிக்கல் கதை. ராமர்